வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகையாக சித்திரை 1ஆம் நாள் விளங்குகிறது. இது தமிழ் புத்தாண்டு என்றும் சித்திரை திருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு உள்ளது. அவற்றுள் சித்திரை மாதம் தனித்துவமானது. சித்திரையே வா, மக்கள் வாழ்வில் முத்திரை பதிக்க என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப இந்த மாதம் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் மாதமாக உள்ளது. சித்திரா எனும் சொல் பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் குறிக்கும் சொல்லாகும். புத்தாண்டின் ஆரம்பத்தை ஒளிர வைக்கும் பிரகாசமான மாதமே சித்திரை. சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள்தான் சித்திரை 1. இத்தினத்தில் திறந்த வெளியில் சூரிய பகவானுக்கு பூஜைகள் செய்வார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சூரிய வழிபாடுகள் கோலாகலமாக நடக்கும். தமிழ் மாதங்கள் சூரிய மாதங்கள் எனப்படுகின்றன. தமிழர்களது காலக்கணிப்பு முறையின்படி ஒரு ஆண்டுக்குரிய 12 மாதங்களில் சித்திரை 1வது மாதமாக கருதப்படுகிறது. ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பது சித்திரை முதல் நாளாகும். அதனால்தான் நாம் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். பிரம்மதேவர் உலகை படைத்தது சித்திரை முதல் நாளில் என்கின்றன சில ஞான நூல்கள். சித்திரை மாதம் பிறந்ததுமே இளவேநீர் காலம் என்னும் வசந்த காலம் தொடங்குகிறது. வசந்த காலத்தில் மாமரங்களில் மாந்தளிர்களும் மலர்களும் பூத்து குலுங்கும். அந்த சமயம் வேப்ப மரங்களில் வேப்பம் பூக்கள் பூத்து குலுங்கும். மனித வாழ்க்கை இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் அம்சமாக இந்த செயல்பாடு கருதப்படுகிறது. ஆங்கில ஆண்டுகள் எண்களால் குறிப்பிடப்படும் நிலையில் தமிழ் ஆண்டுகள் பெயர்களால் குறிப்பிடப்படுகின்றன. அந்த வகையில் தமிழ் ஆண்டுகளாக பிரபவ விபவவில் தொடங்கி அக்ஷய வரை 60 ஆண்டுகள் இருக்கின்றன. 60 வருட வெண்பா என்று தமிழ் ஆண்டுகள் தொடர்பான வெண்பா இடைக்காடர் என்ற சித்தரால் பாடப்பட்டுள்ளது. இந்த 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாக உள்ள குரோதி வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க உள்ளது. நடைபெற்று கொண்டிருக்கும் சோபகிருது வருடம் வரும் பங்குனி 31ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துலா லக்னத்தில் சனி ஓரையில் முடிவடைந்த பிறகு குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி நேரம் 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றது. இதுவே தமிழ் வருடத்தின் கால அளவாகும். சூரியன் மேசராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கும் ஆண்டு சூரியன் மீனராசியிலிருந்து வெளியேறும் போது முடிவடைகின்றது. ஆகவே தமிழ் வருடத்தின் காலளவு எப்போதும் சீரானதாகவே இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணிக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் பஞ்சாங்கம் வாசிப்பதும் அதை சிறியவர்கள் கேட்பதும் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம். யோகம், திதி, கரணம், வாரம், நட்சத்திரம் இந்த 5 அங்கங்களையும் கொண்டதால் இது பஞ்சாங்கம் எனப்படும். இதில் திதியை அறிவதால் திருமகள் அருள் கிட்டும். நட்சத்திரத்தை அறிவதால் வினைகள் அகலும். வாரம் ஆயுளை அதிகரிக்கும். யோகம் அறிவதால் நோயற்ற வாழ்வு உண்டாகும். அனுதினமும் கரணத்தை பற்றி அறிவதால் காரியம் சித்தியாகும். எனவே தினமும் பஞ்சாங்கம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். தினமும் படிக்க முடியாதவர்கள் சித்திரை முதல் நாளில் மட்டுமாவது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டுவிட்டு அன்றைய தினத்துக்கான பஞ்சாங்க குறிப்பை படிக்க வேண்டும். வீட்டில் படிக்க வசதி இல்லாதவர்கள் கோயிலுக்கு சென்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்கலாம் என்று சொல்லப்படுகிறது. புனிதமான சித்திரை மாதத்தில் முறையான வழிபாடுகளையும் ஆலய தரிசனமும் செய்து வாழ்வை வசந்த காலமாக மாற்றிக்கொள்ளலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.